Praise the Lord. Praise the Lord. திருமுழுக்கு யோவான் சொன்னார், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறேன், இதோ அவர் உங்களை ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று, அக்னியால் உங்களை நிரப்புவார் என்று. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் இயேசு அக்னிமயமான ஆவியினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்புகிறீர்களா? Praise the Lord. Praise the Lord. அதுக்கு கடவுளுக்கு நம்ம இதயத்தை திறக்கணும், மனசை திறக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டு உள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள், வெளியே உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்ல கெஸ்ட்டு சொந்த பந்தங்களை காலிங் பெல் அடிக்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. ஆனால் நீங்கள் திறந்தால் தான் உள்ளுக்கு வருவாங்க, அப்படியா இல்லையா? கதவை அடைச்சிட்டு உள்ளுக்கு இருந்தீங்கன்னா வருவாங்களா? அதுபோல் இயேசு கிறிஸ்து நம்ம கதவை தட்டுறார், இதயத்தை. கொஞ்சம் மனசை திறந்து ஆவியானவரே வாரும் என்று இதய கதவை திறந்தால் எல்லாரும் உள்ளும் வருவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பெந்தெகோஸ்தே நாளிலே சீடர்கள் மீது வந்தவர் நம் மீது வருவார். Praise the Lord. Praise the Lord. சவுலை பவுலாக்கினவர் நம் மீது வருவார். Praise the Lord. Praise the Lord. ஆபிரகாமை கானான் தேசத்திற்கு, பாலும் தேனும் முழுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர், இதோ அவர் வருவார். Praise the Lord. Praise the Lord. மரண பள்ளத்தாக்கில் நம்ம எழுப்பவர் வருவார். மரித்த லாசரை 3ஆம் நாள் உயிரோடு 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பின ஆண்டவர் வருவார். Praise the Lord. Praise the Lord. நம்மையும் எல்லா விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து நம்மை எழுப்புவார், எழுப்ப வல்லவர். அவரால் எல்லாம் கூடும். நம்பினவர்கள் கடவுளுடைய மகிமை காண்பார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் பேச விரும்புகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மை மனதுருகிற கடவுளாக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவர் மனதுருகிற ஒரு ஆயன், மனதுருகிற மேய்ப்பனவர், மனதுருக்கம் உள்ள ஒரு அப்பா, மனதுருக்கம் உள்ள ஒரு அம்மா. Praise the Lord. Praise the Lord. பிள்ளைகள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும், கொஞ்சம் அப்படி இப்படி தண்டனை கொடுத்தாலும், ஐயோ என் பிள்ளை, என் மகன் என்று மனதுருகிற தகப்பனும் தாயும் இருக்கின்றார்கள். அதை விட மேலாக நாம் வழிபடுகிற ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அதிகாரம் 14. பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை கண்டு இயேசு அங்கு சென்ற பொழுது, பெருந்திரளான மக்களை கண்டு, இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களிடையே உடல் நலம் குன்றி குணமாக்கினார். சரியா வாசிங்க. உடல் நலம் அற்றிருந்தோரை குணமாக்கினார். Praise the Lord. Praise the Lord. இப்போ ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு. திரளான கூட்டங்கள், மக்கள் கூட்டம் நிற்குது. அவர்களை பார்த்த உடனே இயேசுவுக்கு ஒரு மனதுருக்கம் ஏற்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். அந்த அலைந்து திரிகிற அந்த மக்களை பார்த்து கூட்டத்துக்குள்ள போறார். போய் மனதுருக்கத்தோடு அவர்களை போய் தொடுகின்றார். அவர்களுக்கு இடையில் இருந்த நோய்களை, நோக்காடுகளை எல்லாம் குணப்படுத்துகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். Praise the Lord. Praise the Lord. அவர் மேய்ப்பனாக வெளிப்படுகிறார். மேய்ப்பன் தன் ஆடுகளை அருமையாக மேய்த்து அவன் கொண்டு வருகின்றான். Praise the Lord. Praise the Lord. காலையில் அதிகாலமே எழுந்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி, ஆடுகளை அந்த கடையிலிருந்து எழுப்பி வனாந்தரத்துக்கு சென்று ஆடுகளை பக்குவமாய் மேய்த்து, கரடிகள் சிங்கம் கை கொடுக்காம அவருடைய வாயிலிருந்து போராடி அதை கொண்டு வந்து அவன் திரும்பி மந்தையிலே கொண்டு சேர்க்கின்றான். Praise the Lord. Praise the Lord. அவன் தான் நல்ல ஆயன், நல்ல மேய்ப்பன். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் என்று பைபிள் சொல்லுகிறது. Praise the Lord. Praise the Lord. இயேசு சொல்றாரு, எனக்கு முன்னாடி வந்தவன் திருடனும் கொலைகாரனா இருக்கிறான். நானே இதோ ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிறார். பிரிவாக நம்முடைய வழி அவர்தான், இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய பிரச்சனைக்கு பரிகாரி அவர்தான், இயேசு கிறிஸ்து தான். கேட்குறீங்களா?
நம்முடைய பாவ பரிகாரி அவர்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரி ஒருவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்ல, இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். என் மீது மனதுருகும் ஆண்டவரே. என் மீது மனதுருகும் ஆண்டவரே. மனதுருகும் தெய்வமே. மனதுருகும் தெய்வமே. என் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவரே. என் மீது இரக்கம் காட்டும் இயேசுவே ஆண்டவரே. நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். தூக்குங்க, அந்த கேமரா இழுத்து போட்டுருவாங்கல்ல பிள்ளைங்க, சைடில் கூட போய் உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த பையனை பிடிங்க, கேமரா இழுத்து போட்டுருவாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய ஆண்டவர் யாரு? மனதுருக்கம் உள்ள கடவுள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். அதாவது நம்மெல்லாம் அழுதுட்டு இருக்கும் போதும் ஆண்டவர் சிரிப்பாரா? சொல்லுங்க, உனக்கு அப்படிதான் வேணும்னு சொல்லுவாரா? இல்ல. மனிதர்கள் சொல்லிவிடலாம் அப்படி, ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் அழுதால் அவர் அழுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுனார் லாசர் வீட்டில் பேடலையா? அழுதாரா இல்லையா? அழுதார். அந்த பிள்ளைங்க, லாசரு உடைய சகோதரிகள் எல்லாம் இயேசுவோடு அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அங்கிருந்து சில யூதர்கள் கூட அழுதாங்க. அந்த இடத்துல போய் மனம் குமுறுகிறார் அவர். இயேசுடைய கண்களுக்கு கண்ணீர் வருது. அவனை எங்கே அடக்கம் செய்தீர்கள்? அங்கே கொண்டு போய் அவங்க எழுப்புறார். நம்முடைய ஆண்டவர் மனதுருகிற ஆண்டவர். நீங்கள் வலியினால் துடிக்கும் போது, நீங்கள் அவமானப்படும் போது, நீங்கள் அல்லல் படும் பொழுது அவர் சில மாதிரி அங்கே உட்கார்ந்துருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் வேகமாக இறங்கி வருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய மகனும் மகளுமாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சொந்த சாயலிலே, உருவத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அவர் என்னை விட்டு போகவே மாட்டார். சொல்லுங்க. அவர் என்னை விட்டு போகவே மாட்டார். நிறைய பேர் சொல்லவே மாட்டேங்க, அவர் என்னை விட்டு போகவே மாட்டார். அவர் என்னை விட்டு போகவே மாட்டார். என் இயேசு மனதுருக்கம் உள்ளவர். என் இயேசு மனதுருக்கம் உள்ளவர். அவர் மனதுருகி கூட்டத்து நடுவிலே இறங்கி தொட்டார். இன்று இந்த இரக்கத்தின் ஊற்று ஜெபாலயத்தில் ஆண்டவர் உங்கள் மீது மனதுருக்கம் கொண்டு உங்களை தொடப்போகிறார், தொட்டு கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிப்படுத்த அவரால் கூடும். முடியுமா இல்லையா? சும்மா பாடினா போதுமா? பாடினா போதுமா? கூடாது ஒன்றுமில்லை என்று கண்டிப்பாக அவரால் கூடும். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அவர் பரிகாரி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அவர் பரிகாரி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்பணும், விசுவசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் மனதுருகிற தேவன். அவர் என்னோடு அன்பாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு அன்பானவர், இயேசு பாசமானவர், இயேசு நேசமானவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அன்பானவர் இயேசு, அன்பானவர் இயேசு, பாசமானவர் இயேசு, பாசமானவர் இயேசு, நேசமானவர் இயேசு. நேசமானவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் எனக்கு அனைத்தையும் செய்து முடிப்பார். எனக்கு அனைத்தையும் செய்து அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, ரத்த சாபக்கார பெண்மணி பைபிள் சொல்லு தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே செல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் தொடவில்லை என்றாலும் நான் அவரை தொடுவேன். அவர் உடம்பை தொடலனாலும் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலாடையை தொடுவேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவள் சொன்னார், இயேசுவின் ஆடையை தொட்டே நான் குணமாயிருவேன் அப்படின்னு சொல்றா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய ஆடையை தொட்டே சுகமாகிற அவள், நாமெல்லாம் டெய்லி திவ்ய நற்கனை வாங்குறோம் இல்லையா? அது உடலை சாப்பிட்ற நம்ம குணமாகுமா இல்லையா? அதனால தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவள் சென்று அந்த ஆடையை தொட்டு அந்த வல்லமை எடுத்துக்கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு அவளை தொட்டாரா? இல்லவே இல்லை. அவள் தொட்டு நம்பிக்கையோடு வல்லமை எடுத்தாள். அதோ இரத்த சாபம் அவளை விட்டு மாறிட்டு. இயேசு கிறிஸ்துவால் கூடாது ஒன்றுமில்லை.
ஆகவே நாம் நம்பிக்கையோடு அவரை அணுகி நாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை வைத்து இயேசு மனதுருக்கம் உள்ளவர். இயேசு மனதுருக்கம் உள்ளவர். என் மீது மனம் இறங்குகிறார். என் மீது மனம் இறங்குகிறார். மனம் இறங்குகிறார். மனம் இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பானவர் இயேசு, அழகானவர் இயேசு, பாசமானவர் இயேசு, என் நேசமானவர் இயேசு. பாடுங்க. அன்பானவர், அழகானவர் இயேசு, பாசமானவர் இயேசு, என் நேசமானவர் இயேசு, பாசமானவர் இயேசு, என் நேசமானவர் இயேசு. அப்பா சகோதரர்களே, எல்லாம் சும்மா இருக்காதீங்க, கொஞ்சம் பாடி பாருங்களேன், ஒரு அபிஷேகம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாடி பாருங்களேன், அந்த 2-4 லைன் தானே பாட போறோம். பாடி பாருங்க, ஒரு சந்தோஷம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர் இயேசு, அழகானவர் இயேசு, பாசமானவர் இயேசு, என் நேசமானவர் இயேசு. அன்பானவர் இயேசு, அழகானவர் இயேசு, பாசமானவர் இயேசு, என் நேசமானவர் இயேசு, பாசமானவர் இயேசு, என் நேசமானவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு அன்பானவர், இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு மனதுருக்கமுள்ளவர், இயேசு பாசமானவர், அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அப்படி நம்பிக்கையோடு தொட்ட அந்த பெண்மணி இரத்த சாபத்திலிருந்து குணமானாள். நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு அவரை அணுகி செல்ல வேண்டும். புனித யாகப்பர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை நெருங்கி வருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி ஆண்டவரை நெருங்க அவரும் நெருங்கி வந்துட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேரானந்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள்ல ஊதாரி மைந்தனுடைய கதையில எவ்வளவு அருமையான அவருடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய கருணையை எப்படி வெளிப்படுத்துகிறார் அந்த தகப்பன், அவருடைய இரக்கத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார். அந்த பிரசங்கத்தை, அந்த செய்தியை எத்தனை வருஷம் கேட்டாலும் நம்ம மனசுலேருந்து மாறவே மாறாது. மகா பாவி, பன்றி கூட்டுக்கு போய் வந்தவன், சாக்கடையாக இருக்கிறான், அலங்கோலமாக இருக்கிறான், அருவருப்பாக இருக்கிறான். நீங்கள் ஒரு இப்படி சொல்லலாமா, ஒரு மோசமான தீட்டில் விழுந்த ஒரு ஆப்பிளை எடுத்து கழுகி சாப்பிடுவோமா? நம்ம சாப்பிடுவோமா? சாக்கடையில் விழுந்து போன ஒரு ஆப்பிளை எடுத்து மறுபடி கழுகி யூஸ் பண்ணுவோமா? ஏனென்றாலும் சாக்கடையில் விழுந்தது அது. ஒரு முறை ஒரு மனைவி சொன்னாங்க, அந்த ஆளோட வாழவே மாட்டேன், அவர் சாக்கடை, நான் தூய்மையாக வாழ்ந்திருக்கேன், இனி சாக்கடையில் விழுந்தவர் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ சாக்கடையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குடும்பாவிகளாக இருந்தாலும் சரி, தெய்வம் நம்மளை மறுபடி அழைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்கே அவருடைய மனதுருக்கம் வெளிப்படுகிறது, இங்கே அவருடைய அன்பு வெளிப்படுகிறது, இங்கே அவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது. அவர் மனதுருக்கம் உள்ள கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கேட்குறீங்களா இல்லையா? கேட்குறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லது கேட்குற மாதிரி உட்காந்துருக்கீங்களா? கேட்கணும். அவர் மனதுருக்கம் உள்ளவர். சாக்கடையில் விழுந்த ஒரு பழத்தை நம்ம சாப்பிடுவோமா? இவன் அலங்கோலமாக வரான். அவர் பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது? தன் மகன் தொலைவில் வருவதை பார்த்து, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், வாடா 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 வா வா உனக்கு வச்சிருக்க அப்படின்னு சொன்னாரா? அவனை இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாரா? அவனை சபிச்சு அனுப்பலாம்னு சொன்னாரா? நீ வா என் முகத்தில் முழிக்காது ஓடி போன்னு சொன்னாரா? இல்லைங்க, சொல்லவே இல்லைங்க அவர். பிரைஸ் தி லார்ட். இந்த பைபிள் சொல்லுகிறது, அவர் தூரத்தில் வருவதை கண்டு தொலைவில் வருவதை கண்டு, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அவர் மனதுருகி என்ன செய்றார்? ஓடுகின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையானவர்களே, உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் ஓடோடி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நமக்கு பலவேளை நம்ம கடவுளை நம்மளால தெரியல இல்லையா? கடவுள் இப்ப எங்க இருக்காரு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இப்ப எங்க இருக்காரு? உங்க நடுவில் தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ சுவாசிக்கிற காற்றில் அவர் இருக்கிறார். நீங்க அமர்ந்திருக்கிற அந்த மண்ணில், அந்த நாற்காலியில் அவர் இருக்கிறாரு. உன் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிக்குள்ள அவர் இருக்கிறாரு. அவர் உங்கள் உள்ளத்திலும் இருக்கிறார். பலவேளை அவர் நம்மோடு இருப்பது நம்முடைய கண்கள் தெரியல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பலவேளை அவர் நம்ம கூட நடப்பது, வருவது, போவது, நம்மளை நடத்துவதெல்லாம் என்னது? நம்மளா நடக்கிறோம் நினைக்கிறோம். இல்ல, அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம கூட இருக்கிறார். இம்மானுவேலாக அவர் எல்லாமாக
நம்ம கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. அவர் எல்லாமாக நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? அதை நம்பணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கண்கள் பலவேளை அடைக்கப்பட்ட கண்களாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கல்லறை தோட்டத்தில் மகதலான் மரியாள் அழுது கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அழுது கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? ஏன் அழுதாங்க? இயேசு அந்த கல்லறையில் குகையில் அடக்கம் பண்ணியிருந்தாங்க. இவங்க போய் பார்த்த உடனே கல்லறையில் இயேசுநாதர் காணா, ஆடைகள் மட்டுமே அங்கே இருக்கிறது. வெளியே வந்து அந்த அம்மா தேடுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அங்கே யாரையுமே காணா, அழுதுகிட்டே இருக்குது. திரும்பி பார்த்த உடனே அங்கே ஒரு மனிதன் நிற்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா, அந்த இயேசுநாதரை நீங்க எடுத்திருந்தா எனக்கு தாங்கய்யா அப்படின்னு கேட்கறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கறாங்க. வந்து நின்ன ஒரு தோட்டக்காரரா? இயேசுவா? இயேசு. பாருங்க, இயேசுநாதர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலைகளில், நம்முடைய தொழிலில், நம்முடைய போக்குவரத்தில், நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் வந்து அவர் தான் காப்பாற்றிருக்கார். பல வடிவில் வந்திருப்பார். ஆனால் நம்முடைய கண்களுக்கு அது மறைவாக இருந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னும் வாழ்நாள் முழுவதும் கூடவே வருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 28:20 என்ன சொல்றாரு? இந்த உலகம் முடியும் பரிந்தவரை நான் உன்னோடு இருப்பேன். நான் அடுத்து என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை நடுவதில்லை சொல்றாரா இல்லையா? அப்ப கடைசி வரைய இந்த தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி இருக்காரு? பாசத்தோடு நம்ம கூட இருக்கிறார். பழி வாங்குவதற்கல்ல, அன்போடு அவர் நம்ம கூட இருக்கிறார். இரக்கத்தோடு நம்ம கூட இருக்கிறார் அவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார் இல்லையா? நிறைய பேர் அங்கங்கேயும் பார்த்துருக்கீங்க. எங்கே இருக்காரு? தூணிலும் துரும்பில் இருக்காரு, அது வேற கதை. அவர் நம்ம பக்கத்தில் இருக்காரு. உன் பிள்ளைகளோட கூட அவர் இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தில் அவர் இருக்கிறார். அவரை பார்க்கணும், அந்த கண்ணு நமக்கு திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 3 வருஷம் இருந்த சீடர்களுக்கே கண்ணு தெரியாம போச்சு. அப்புறம் நமக்கு தெரியுமா? இயேசுநாதர் வரும்போது வழிபோக்கர் நின்றாங்க. கூடவே நடந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதோ வழிபாக பயணி மாதிரி தெரியுதா இல்லையா? வந்த எக்கா உட்காருங்க, போய் அங்கே போங்க, இல்லைன்னா அங்கே போங்க, அங்கே போங்க, போய் பிள்ளைய பாருங்க, அங்கே போய் பாருங்க, போங்க. நீங்கள் எட்டி பார்க்க, இங்கே ஒரு 10 தலை உங்களை பார்க்க, இது மேஜிக் ஏதாவது நடக்குதான்னு சொல்லி போங்கக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. சீடர்களுக்கு என்ன தெரியல? சீடர்களுக்கு என்ன தெரியல? கூட வந்து இயேசுவை கண்டுகொள்ள முடியல. எப்ப திறந்தார் கண்ணை? அப்பம் பிட்டு கண்களை திறந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்பம் பிட்டு கண்ணு திற. இப்பவும் கண்ணு திறக்கணும் சார். கண்ணு திறக்கணும். மெலா மாதிரி பார்த்துட்டு இருக்க கூடாது. கண்ணு திறக்கணும். சரியா? அகக்கண்களை இயேசுவை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம கூட தான் இருக்காரு. சொல்லுங்க இயேசு. இயேசு. சத்தமா சொல்லுங்க இயேசு. இயேசு என் கூட இருக்கிறார். என் கூட இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். சீடர்களுடைய கண்களை திறந்தவரே. மகதலான் மரியாளுடைய கண்களை திறந்தவரே, என் கண்களை திறந்தருளும். நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன். மனதுருகும் இயேசுவே, என் மீது மனதுருக்கம் உள்ளவரே, பாசமானவரே, அன்பானவரே, இனிமையானவரே, அழகானவரே, நான் உம்மை ஸ்தோத்திரம் செய்கிறேன். ஹalleluya. இந்த கைகளை துதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, தொலைவில் வரும்போதுமே தன் மகனை பார்க்கிறார், தூரத்தில் வரதை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ புன்னக்காயில பையன் வந்திருக்கான், ஊதாரி மைந்தர். யார் அவர்? எங்கே உட்கார்ந்துருக்காரு? இரக்கத்தின் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. எங்கே உட்கார்ந்துருக்காரு? வாசல்ல நிற்கிறார், மேடையில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரும் வராங்கன்னு பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என் பிள்ளை வருவானா அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்களாம் வந்துட்டீங்க. இப்போ எப்படி சந்தோஷமா இருப்பார் தெரியுமா? அவரு ஆண்டவருடைய மனசு அவ்வளோ சந்தோஷம். அவர் பிள்ளைங்க அவர்கிட்ட வரும்போதும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சமரியாக்கார பெண்மணியை பாருங்க, மத்தியான வேளையில் கிணத்தண்டையில் நின்று பார்த்துட்டு இருக்கா. வருவாளா? இன்னைக்கு அவளை சந்திக்கணும் பார்த்தாரா இல்லையா? இயேசு யாரை பார்க்கிறாரோ, யாரை சந்திக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி. ஏனென்றால் இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கைதட்டி நன்றி சொல்லு. இயேசு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. வந்த உடனே என்ன செஞ்சார்? தூரத்தில் போய் அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தமிட்டு, எத்தனை முத்தம் கொடுத்துருப்பாரு இந்த தகப்பன். என்னைக்கு வீட்டை விட்டு அந்த பையன் போனானோ அன்னையிலிருந்தே வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறார். நம்மையும் ஒவ்வொரு நாளும் கடவுள் தேடிட்டே இருக்கிறார். நம்ம அப்படி சமூகத்தில் வர பார்த்துட்டு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். நாம மாத்திரம் அவர்கிட்ட வந்துட்டோம்னா எவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. ஏன் எதுக்குன்னே கேட்க மாட்டாரு, நீ என்ன செஞ்சேன்னு கேட்க மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அந்த மனுஷன் அந்த பையன்கிட்ட கேட்டாரா ஏண்டா எவ்வளவு மீதி வச்சிருக்க, இப்படி நீ செய்யலாம் இல்லாத துரோகி கேட்டாரா? எங்கெங்க போனன்னு கேட்டாரா? பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டாரா? இப்படி அலங்கோலமா வந்திருக்கியா சனின்னு சத்தம் போட்டாரா? அவனை திட்டினாரா, சபிச்சாரா? இல்லைங்க. எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளை அன்பு செய்யற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறவாதவர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. பாடுங்க. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறவாதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவர். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை மறக்காதவரும் உங்கள் மீது இறங்குகிறவரும் உங்களை வழிநடத்துகிறவரும் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அதனால அவர் இருக்கும்போது நம்ம வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் இருக்கும்போது நம்ம கலங்க வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது அவர் பாதத்தில் வச்சுட்டா போதும், அவர் பார்த்து கொள்ளுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புத்தகத்தில் ஒரு தொடுநோயாளி குணமாகிறதை நாம் கவனிப்போம். ஒரு தொடுநோயாளி குணமாகிறதை நாம் கவனிப்போம். பிரைஸ் தி லார்ட். மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 40-41 வாசியுங்கள். மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 40-41 வசனங்கள். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். இங்க என்ன நடக்குது? ஒரு நாள் ஒரு தொழுநோயாளி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். பிரைஸ் தி லார்ட். தொழுநோயாளி வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். கவனிங்க, இயேசு கிறிஸ்துட்ட வருகிறான். அவன சாதாரண காரியம் இல்லை. அந்த காலத்தில் தொழுநோயாளிகளை வீட்டுக்கு வெளியே துரத்தி விட்டு விடுவார்கள். அவர்களுக்குன்னு ஒரு இடம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பேர் பாளையத்திற்கு புறம்பு என்று சொல்லுவார்கள். பாளையத்திற்கு புறம்பு, அது ஊருக்கு வெளியே. அவர்களுக்கு அங்கதான் அங்க இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தொழுநோயாளிகள் தன் முகத்தை துணியால் மூடிக்கொள்ள வேண்டும். எப்படியாவது இந்த ஊரில் வரணும்னா, ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை வரணும்னா அவன் சத்தம் போட்டுட்டே இருக்கணும். அவன் காலில் ஒரு மணியும் கட்டியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒன்று சத்தம் போடணும், இல்லைன்னா மணி அடிக்கும். சரியா? அவன் எப்படி சத்தம் போடணும்? தீட்டு தீட்டு என்று ஓலமிட கடவான். பிரைஸ் தி லார்ட். தீட்டு தீட்டு என்று சத்தம் போடணும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இயேசுட்ட வந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுட்ட வரான். இயேசுவே, நீர் விரும்பினால் என்னை தொட்டு குணப்படுத்தும் என்று மன்றாடுகிறான். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்று சொல்லி அவனை தொட்டு குணப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரி வேளையில இயேசுடைய கரம் என்னை ஒன்று தொட வேண்டும் என்று நீங்கள் மன்றாட வேண்டும். கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துங்க. முதல்ல நல்லதான் உட்காந்துருந்தீங்க. வர வர நாணலை போல கீழே விழுந்துருந்தீங்க. செபம் ரொம்ப கூடி போச்சு போல. பிரைஸ் தி லார்ட். நல்லா உட்காந்து நல்லா கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசுவே என்னை தொட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எப்படி சொல்லணும்? பக்கத்து ஆளுங்க நம்மளை தொட வேண்டாம், இயேசு தொட்டா போதும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இயேசு தொட்டாலே அவன் மொத்தம் மாறிடுவான். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு 87 தொட்டாரு, நான் இப்படி மாறிட்டேன். பிரைஸ் தி லார்ட். அருள் சகோதரன் ஜேம்ஸை தொட்டார், அவர் இப்படி மாறிட்டார்.
அருள் சகோதரர் இவர் மில்டனை தொட்டார், அவர் அப்படி மாறிட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சவுலை தொட்டார், பவுலா மாறிட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை தொட்டார் ஆண்டவர், அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண் தெரியாத கூடனை தொட்டாரு, அவன் சாட்சியா மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இயேசு யாரெல்லாம் தொடுகிறாரோ அவர்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள். இந்த இரவு வேளையில இயேசுநாதர் தொட விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுநாதர் தொட விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் தொடுதல் இருந்தால் லேசா தொட்டா போதும், இயேசுநாதர் லேசா பார்த்தா போதும், அவ்வளவுதான் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிரச்சனை அவர் பார்க்கல, தொடல, அதான் ப்ராப்ளம். ஆண்டவரே என்னை தொடும், உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு சுகப்படுத்தும் என்று நீங்கள் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீர் விரும்பினால் எப்படி? நீர் விரும்பினால். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு விருப்பமா? நான் விரும்புகிறேன் தம்பி, நான் விரும்புகிறேன் மகளே, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன் குடிகார கணவனை திருத்த நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க நோயை சுகப்படுத்த விரும்புகிறேன், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன், உங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்ற நான் விரும்புகிறேன் என்று சொல்லி எப்போதும் 360 நாளும் 24 மணி நேரமும் ரெடியா இருக்கிற ஒரு கடவுள் யாரு? ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்ம கூட அவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை வேணும். அவரால் எல்லாம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். இருக்கா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இருந்தா தப்பிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொழுநோயாளி சொன்னார், நீ விரும்பினால் உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கும். அவர் நான் சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். பாடுங்க. சித்தமுண்டு சுத்தமாக, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக, ஆமென், சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. எத்தனை பாடுவோம்? சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, 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 ஏசையா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 22லிருந்து பிரியமானவர்களே 28 உள்ள வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 15 22லிருந்து 28 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், ஏதாவது பொறுப்பாக வாசிங்க. அது நல்லா சத்தம் யாராவது ஒரு ஆள் வாசிக்க, 2 பேரும் வாசிக்கிட்டோம். ஏன்னா அது பொழைய இருப்பாருங்க. பிரைஸ் தி லார்ட். மைக் இப்போ நல்லா தானே இருந்துச்சு, வாசி பாருங்க. ஏன் வெக்கப்படுறீங்க? வாசிங்க. அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெளிவா நிறுத்தி வாசிங்க, அவசரப்படாதீங்க. வாசிங்க, வாசிங்க, எல்லாரும் கேளுங்க.
ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. தங்கச்சி முதல்ல இருந்து வாசிப்பா. அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவர் இயேசுவிடத்தில் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, தமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்பவரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனால் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு கானானிய பெண்ணை பார்க்கின்றோம். ஒரு கானானிய பெண்ணை பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அவள் யாரு? அவளை பற்றி நம்ம படிக்க போறோம். நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். கானானிய பெண். இயேசு எங்கே போனாலும் கூடவே போயிட்டு இருக்கா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த அம்மாவுடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல இந்த பிள்ளைக்கு பேய், யாராலும் அந்த பேயை ஓட்ட முடியல, அவன் நோயை குணப்படுத்த முடியல. இயேசு வந்த காலத்தில் இயேசுக்கு பின்னாடி போறான். ஆனால் இயேசு திரும்பி கூட பார்க்க மாட்டார். சில ஆளுகளை இயேசு திரும்பியே பார்க்க மாட்டார். திரும்பி ஏன் திரும்பி பார்க்க மாட்டார் தெரியுமா? நீ எத்தனை ஜெப கூட்டத்துக்கு இருந்தாலும் நீ அவரை பார்க்க மாட்ட. ஒன்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவரை தேடுறது கிடையாது, வேற யாராவது தேடிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலவங்களுக்கு நம்பிக்கை வரும் வரை, நமக்கு நம்பிக்கை வந்து நம்மளா தேடுற வரை பேசாம இருப்பார் அவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேடினால் அவர் வெளிப்படுவார். நீங்கள் தேடினால் கண்டடைவீர்கள். சரிதானே? பிரைஸ் தி லார்ட். மனிதன் கடவுளை தேடணுமா வேண்டாமா? தேடணுமா வேண்டாமா? தேடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவள் இந்த பெண்மணி தேடி தேடி போகிறாள். ஆனால் என்ன செய்யல? இயேசு கண்டுகொள்ளாதவர் போல இருக்கிறார். உடனே சீடர்கள் சொல்றாங்க, இயேசுவை நம்ம எங்க போனாலும், ஏம்மா, இயேசுவே நம்ம எங்க போனாலும் இந்த பெண்மணி நம்மை பின்தொடர்கின்றாள், அவளுக்கு ஏதாவது செய்யுங்க, நீங்க எவ்வளவோ புதுமையெல்லாம் பண்றீங்களே, இவளுக்கு இந்த ஏழை பெண்ணுக்கு ஒன்று செஞ்சு கொடுங்கய்யா அப்படின்னு கேட்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடனே ஜீசஸ் சொல்றாரு, பிள்ளைகளுக்குள்ள அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையல்ல. ஏன் அப்படி இயேசு சொன்னார்? அதுக்கு அர்த்தத்தை பெற சொல்ல நான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? ஆனால் அந்த பெண் என்ன சொன்னாள்? ஐயா, எஜமான்மாருடைய மேசையிலிருந்து வருகிற ரொட்டி துண்டுகளை சிந்துகிற ரொட்டி துண்டுகளை நாய்கள் தின்று உயிர் வாழ்கிற தன்னை பாதாளம் வரை தாழ்த்தி, பூமி வரை தாழ்த்திட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொட்டாய் வருது. இப்போ நீ வந்ததுலேருந்தே வாயை பழந்து தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே கொஞ்சம் ஹல்லேலூயா சொன்னா ஓடி போயிரும் பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க அந்த குழந்தைகளை விளையாட்டு காட்டிட்டே உட்காந்துருங்க. கடவுளை எப்ப தொட போறாருன்னு தெரியாது. சரியா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது விளையாண்டுட்டு போட்ட நீ கடவுள்கிட்ட விளையாடுங்க நீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எஜமான்மாருடைய மேசையிலிருந்து விழுகிற ரொட்டி துண்டுகளை நாய்கள் சாப்பிட்டு தன்னை நாயை விட கீழே தாழ்த்திட்டார். இயேசுநாதர் ஏன் வந்து நாயின்னு சொன்னார்? இந்த கானானிய வம்சத்தை, குலத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் பழைய ஏற்பாட்டில் நோவா காலத்தில் போய் முடியும். நோவாவுடைய ஒரு குடும்பம் தான் அது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நோவாவுக்கு எத்தனை பிள்ளை இருந்தாங்க? 3 பேர். நோவா குடிச்சு வீட்டில் ஆடையின்றி, போதையில் ஆடையின்றி கடந்ததை இந்த கானான் போய் பார்த்து அப்பாவை கேலி பண்ணிட்டு வெளியே வந்து சொல்லிவிட்டான்.
எங்கள் அப்பா ஆடையின்றி கிடக்கிறாருன்னு சொல்லி வேற என்ன சொன்னான்னு தெரியல. மற்ற 2 பசங்களும் ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு அப்பாவுடைய அவமானத்தை மூடினார்கள். போதை தெளிந்து வந்த அந்த நோவாவுக்கு கோபமாகி போச்சு. இப்படி நம்ம பெத்த பிள்ளை நம்மளை கேள்வி பண்ணிட்டானே அப்படி உடனே என்ன செய்யாரு, கானான் சபிக்கப்பட்டவன்னு சொல்றாரு ஒரு வார்த்தை. அதிலிருந்து இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிட்டே இருக்குது. அதான் அந்த பெனாசிய வம்சத்தை சார்ந்த கானானிய பெண் எழுதப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? இப்போ நிறைய பேருக்கு இந்த அற்புதத்தை பார்த்தா தான் வாய் திறந்துருப்பாங்க. பைபிளை பேசினாலும் தூக்கம் வந்துடும். ஆனால் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, பரவாயில்ல. இந்த பைபிளை பேசினா தான் அற்புதம் நடைபெறும். இந்த உள்கருத்துக்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னைக்கு மற்றவங்களுக்கு போதிக்கிற ஆளுகளாக மாறணும். சரியா? எப்படி எங்களை மாதிரி பைபிள் தூக்கி போகணும்னா பக்கத்து வீட்டு அக்கா உங்கள்கிட்ட பேச வரும்போது 2 பைபிள் வசனம் சொல்லணும். எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க? யாருக்காவது ஒரு சுவிசேஷம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பற்றி ஒரு நாளைக்காவது யார்கிட்ட ஒரு ஆளுக்கு சொல்லணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ட இயேசுவை யாருக்காவது சொல்லணும். அதுக்கு தான் எல்லாம் சொல்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கானானியருடைய வம்சம் தான் இஸ்ரவேல் குடும்பத்தை விட்டு கோத்திரத்தை விட்டு போயிட்டு இருக்குது. இவங்க தான் தாறுமாறா வாழ்ந்தவங்க. யூதர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, இவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடுவாங்க. கருப்பில் இருக்கிற குழந்தைகளை அழிச்சவங்க, மனுஷங்களை சாப்பிட்ட குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டவங்க. பைபிள் அப்படி ஒரு குடும்பம் இருக்குது. அதான் கானானிய குடும்பம், நோவாவுடைய சாபம். அதனால யூதர்கள் நாயை விட கேவலமாய் பார்ப்பார்கள். அதுதான் இயேசு எடுத்து காட்டுறாரு. அப்ப குழந்தைகளுக்குள்ள அப்பத்தை நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னா அதான் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் சொல்றான்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அவ என்ன தாழ்த்தி விடா, ஆண்டவரே எஜமான்மாருடைய மேசையிலிருந்து விழுகிற ரொட்டி துண்டுகளையும் நாய்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதே. உடனே பாருங்க ஆண்டவர் எங்க பாருங்க, இவ்வளவு தூரம் காரசுரமா பேசினவர் இப்ப அந்த அம்மா பார்த்தா, அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். உன் நம்பிக்கை பெருசு அப்படி சொல்லி முடிஞ்ச உடனே வீட்டில் இருந்து பேய் பிடிச்ச அந்த மகன் அந்த நேரத்தில் சுகமானால்னு பைபிள் சொல்லுது. இயேசு மனதுருக்கம் உள்ளவர். கானானிய பெண்ணுடைய அந்த குலத்தினுடைய எல்லா நோவா காலத்திலிருந்து வந்த பாவத்தை எல்லாம் இயேசு இப்ப கழுவிட்டார். பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்ப சாபம் மாறிடுச்சு, அந்த குடும்ப பாவம் மாறிடுச்சு, அந்த குடும்பத்துடைய பேர் மாறிடுச்சு. இயேசு ஒரு ஆளை டச் பண்ணா, இயேசு தொட்ட குடும்பம், இயேசு தொட்ட மனுஷன், இயேசு தொட்ட ஆளு நல்லா தான் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசு யாரெல்லாம் தொடுகிறார்களோ, இயேசு யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்கள் மேன்மையுள்ளவர்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் அப்படிதான் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவால் தொடப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கானானிய பெண்ணை போல நம்மை தாழ்த்தினால் அந்த மனதுருகிற தேவன் பரலோகத்தில் இறங்கி வருவார். மனதுருக்கமுள்ள தேவன் பரலோகத்தில் இறங்கி வந்து நம்மை தொட்டு சுகப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், எல்லாம் செய்வார் அவரு. இன்றைக்கு இந்த மேடை இந்த இடத்துல மனதுருகும் தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரக்கம் காட்டும் தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆட்சி தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆறுதல் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். நான் வரும்போது ஒரு அண்ணனை பின்னாடி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். அவர் 2 பேர் கைத்தாங்கல பார்லஸ் போல வந்து பார்லஸ் நோய் போல வந்து உட்கார்ந்துருக்காரு. சாமி இன்னைக்கு அந்த மனுஷனை கொஞ்சம் தொடுங்களே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். பிரைஸ் தி லார்ட். அவர் மனதுருக்கம் உள்ளவர், தொடுவார் அவர். ஹல்லேலூயா. அவர் உங்களையும் தொடுவார். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஒரு விபத்தில் ஒரு மனிதன் சிக்கினான். அவனுடைய ஈரல் எல்லாம் அடி உள்ளுக்கு சதைந்து போனது. கைகாலில் பயங்கரமான உடல் எல்லாம் வேதனை. இன்டர்சி கேர் ஐசியூன்ல போட்டிருக்காங்க. அந்த மனைவியும் பிள்ளைகளும் அழுகிறாங்க. டாக்டர் சொன்னாங்க இந்த மனுஷன் இறந்துருவான்னு சொன்னாங்க. அந்த மனைவி சொன்னாள், ஆண்டவரே என் கணவனை திருப்பி தர வேண்டும். நானா இந்த கணவனை கேட்டேன், நீங்க தானே கொண்டு வந்து தந்தீங்க. இப்ப என் கணவனை எடுத்துக்கொள்ளுவீர்களோ? நான் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே ஜெபம் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். சாக பிழைக்க கிடந்த மனுஷனை இன்டர்சி கேரியூட்ல கடவுள் வந்து தொட்டார். பிரைஸ் தி லார்ட். அவன் கண் விழித்தான். ஹல்லேலூயா. அவன் கண் விழித்து அவர்கள் சொன்னான், நான் இயேசுவை நேற்று பார்த்தேன்,
ஒரு வெண்ணாடை அணிந்தவர் என் அறைக்குள்ளே வந்தார், என்னை தொட்டார், மகனை எழுந்திரு என்று சொன்னார், நான் எழுந்து விட்டேன் என்று. இந்த இரவு வேளையிலும் கூட கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தொடுவார். பிரைஸ் தி லார்ட். இருளில் இருப்போருக்கும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கும் ஒளி தரவும், நம்முடைய பாதங்களை செம்மையான வழியில் நடத்தி செல்லவும் நம்முடைய ஆண்டவர் இதோ விண்ணிலிருந்து விடியலாய் இறங்கி வருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு இரக்கம் காட்டவும் காத்திருக்கிறார், கருணை காட்ட காத்திருக்கிறார். அவர் மனதுருகம் உள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீதின் மகனே என்று அலறிக்கொண்டு வந்த பர்தலேமுக்கு அவர் கருணை காட்டவில்லையா? அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இறங்கவில்லையா? அவனை தொட்டவனுடைய கண்களை திறந்தார் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். வலது பக்கத்திலே தொங்கிக் கொண்டத கள்வன் இன்றைக்கு என்னை நினைவு கூறும் என்று சொன்னான். அந்த துன்ப வேளையிலும் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். இன்று என்னோடு நீ வான்வெட்டில் இருப்பாய் என்று சொல்லவில்லையா? அதனால் பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்களையும் உங்கள் மீது அவர் பரிவு கொண்டிருக்கிறார், உங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே உம்முடைய பரிவும் இரக்கம் எனக்கு தாரும் என் ஊழியத்தில் என்று கேட்பேன். பிரைஸ் தி லார்ட். என் குடும்பத்தின் மீது இரக்கம் வையும் என்று கேட்பேன். ஹல்லேலூயா. நீர் நியமித்த அதிகாரிகளுடைய கண்களில் எனக்கு தயவு வேண்டும், என் சொந்த பந்தங்கள் கண்களில் தயவு வேண்டும், என்னுடைய உடன்பிறப்புடைய கண்களில் தயவு வேண்டும், என்னுடைய நண்பர்கள் கையிலும் தயவு வேண்டும் என்று ஜெபிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லா தயவையும் நமக்கு தருவார், எல்லா இரக்கத்தையும் தருவார், எல்லா ஆறுதலையும் தருவார். பைபிள் சொல்லுகிறது, ஆறுதல் அனைத்திற்கு ஊற்றவர். பிரைஸ் தி லார்ட். ஆறுதல் அனைத்திற்கு ஊற்றவர். ஹல்லேலூயா. ஆறுதலை இழந்து நீங்கள் போகிற வேளையில் அவரை கூப்பிடுங்க. நிம்மதி இழந்து துடிக்கிற வேளையில் அவர் கூப்பிடுங்க. அவர் நிம்மதியாய், ஆறுதலாய், சமாதானமாய் வருவார். மனதிற்கும் உள்ள கடவுள். பிரைஸ் தி லார்ட். நம் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து வரும் என்றால், நாம் உண்மையான பக்தர்களாய் இருப்போம் என்றால், அவர் கண்டிப்பாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். இயேசுநாதர் தாய் பாசம் உள்ள கடவுள். ஹல்லேலூயா. ஏக்கா இவ்வளவு வேணுமாக்கா? நான் ஒரு கம்பெடுத்தார அடிங்க, பாவம் அது சின்னது, நைஸாக கொண்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். கூட்டத்துல எல்லாம் அப்படி செஞ்சீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு மனக்காயம் ஏற்படும். புரியுதா? நீங்கள் நினைக்கிறீங்க சின்ன குழந்தைங்கன்னு, அதுகளுக்கு மனசு இருக்குது. அது எங்கள் அம்மா இவ்வளோ கூட்டத்தில் அடிச்சிட்டாலே நினைக்கும். அது மனசு தயவு செய்து போச்சுங்க. பிள்ளைகளெல்லாம் ரொம்ப பார்த்தே வச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். கோவப்படக்கூடாது, பிள்ளை விளையாட தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆறுதல் அனைத்திற்கு ஊற்று அவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். சமாதான பிரபு அவர். ஹல்லேலூயா. தொழுநோயாளி தொட்டவர் உங்களை தொடுவார், அவருக்கு சித்தம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரத்த சாபக்கார பெண்ணை தொட்டவர் உங்களை தொடுவார், அவருக்கு சித்தம் உண்டு. அவர் மனதுருகும் தேவன். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் அவர். உங்களுக்காக அவர் இறங்குகிறார், உங்களுக்கு அவர் கருணை காட்டுகிறார். கவலைப்படாதிருங்கள், இயேசு நமக்கு எல்லாம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இஸ்ரவேல்ல இயேசுவே ஆண்டவருடைய ஒலிவமலை, அந்த ஒலி இல்லை, அந்த அந்த மலை, அந்த மலை பேர் 5 அப்பத்தையும் 2 மீனையும், அங்கே 5 அப்பத்தை 2 மீனையும் பலுகி பெருக செஞ்ச இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கப்பர்நாகும்ங்கிற அந்த ஏரியா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் தேசத்தில் கலிலியா கடல் பக்கத்தில் இயேசுநாதர் உயிர் தேர்ந்த பிறகு பாருங்க, இந்த சீடர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? மீன் பிடிக்க மறுபடியும் போனாங்க. பிரைஸ் தி லார்ட். கரையிலிருந்து பிள்ளைகளே மீன் எதுவும் அகப்படலையான்னு கேட்கிறாரு. சரியா? ஆனா இவர் இயேசுன்னு தான் யாருக்கும் என்ன செய்யல தெரியல. ஆனா பேதுரு மாத்திரம் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் இயேசுதான் சொல்லி. ஆனா அந்த காட்சி முடிஞ்ச உடனே, அந்த காட்சி கடைசியில பாத்தீங்கன்னா இயேசு அவங்களுக்காக காத்து இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அவங்க கையில ஒன்றும் மீன் இல்லை, ஆனா இவர் கையில மீன் இருக்குது, அடுப்பு மூட்டி இருக்குது, மீனை சுட்டு வச்சு காத்து இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அர்த்தம் என்ன? எங்க பிள்ளைங்க பசியோடு வருவாங்க, அவன் வலை வீசி ஒரு மீன் கூட கிடைக்கல, அவன் பசியா இருப்பான், அவன் பசி ஆத்துவதற்காக மீன்களை சுட்டு வைத்து காத்திருந்த ஒரு கடவுள் நம்முடைய கடவுள். உங்களுக்கு இன்றைக்கு பல ஆசீர்வாதங்களை கையில் வைத்திருக்கிறார். இந்த இரக்கத்தினுடைய தியான இல்லத்தில் இந்த மாலை வேளையில் பிரியமானவர்களே, இதோ அடியனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்காய் பல ஆசீர்வாதங்களை வைத்து காத்திருக்கிறார். பல மகிமையான காரியங்களை கையில் வைத்து காத்திருக்கிறார்.
உன்னை ஆசீர்வதிக்க உன்னை காத்திருக்கிறார். உன்னை குணப்படுத்த காத்திருக்கிறார். உன் பசியாற்ற, வறுமையாற்ற, உன் பஞ்சத்தை மாற்றவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசு நம்புறீங்களா? நம்பலையா? நம்புறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு வாரம் கேட்டு தகட்டி போச்சு போல. ஓவரா சாப்பிட்டா ஜீரணிக்காது அப்படிங்கிறீங்களோ? பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய அன்பு புதிதாய் இருக்கிறது. ஒவ்வொரு காலைதோறும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புது புது காரியங்களை செஞ்சுட்டே இருக்கார். பழசுன்னு எதையும் நீங்கள் நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கையில் நிறைய வச்சிருக்கார். உங்களை எப்படிலாம் மகிமைப்படுத்தணும், எப்படிலாம் உங்களை அலங்கரிக்கணும், எப்படிலாம் உங்களை ஆறுதல் படுத்தணும், அவருடைய கையில் திட்டம் உண்டு. கலங்காதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றும் கடலும் கொந்தளித்த போது ஆண்டவரே எங்கள் பேரில் அக்கறை இல்லையா என்று கதறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஐயோ நாங்கள் சாக போகிறோமே, எங்க மேல அக்கறை இல்லையான்னு அந்த சீடர்கள் கத்துறாங்க. புயல் ஒரு பக்கம் மலை போல எழும்புது, கடல் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, படகு போடுறாங்க, துடுப்பு போடுறாங்க. எங்கேயும் போல அன்னைக்கு மோட்டர்லாம் கிடையாது, துடுப்பு தான் போடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பழைய காலத்திலலாம், அந்த காலத்து மீனவர்கள் மீன் பிடிச்சலாம் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கெல்லாம் ஈஸியாக போச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. தன் பிள்ளைகள் கேட்டாங்க, எங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா ஆண்டவரே, நாங்க சாக போகிறோமே, நாங்க சாக போறோமே, படகு மூழ்கும் தருவாய் இருக்கிறதே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியலையே. அப்ப இயேசு இந்த பைபிள்ல பார்க்கிறோம், அவர் எழுந்து நின்று, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எழுந்து நின்று என்ன செய்தார்? அதட்டினார். கடலை பாசு, இறையாதே, அமைதியாயிரு. ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போயிடும். விரும்புறீங்களா நீங்க? இன்னைக்கு ஜீசஸ் சொல்றாரு, நீ இறையாத, என் பிள்ளைகளை துன்பப்படுத்தாத, துயரப்படுத்தாத, வியாதியின் கொடுமையே என் மகனை நீ துன்பப்படுத்தாத, கடன் தொல்லையே நீ இறையாதே. சுற்றில் வருகிற பிரச்சனையை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இறையாதே, நீ அமைதியாயிரு. இயேசு கட்டளையிட அது நடந்தது. அவர்கள் அக்கறைக்கு பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்தார். நம்முடைய ஆண்டவர் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவர். நம் ஆண்டவர் மனதுருகிற கடவுள். நம்முடைய ஆண்டவர் நம் மீது பாசமுள்ளவர், நேசமுள்ளவர், அன்பானவர், அழகானவர். நம்முடைய ஆண்டவர் எல்லாம் அல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிரச்சனை மீது அவர் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் பிரச்சனை முழுவதும் இயேசுடைய கரத்தில் கீழ் வைத்து பார்க்க வேண்டும். புரியுதா? உங்கள் பிரச்சனை முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கீழே வச்சு பார்க்கணும். உன் கையில் வச்சு பார்க்க கூடாது, உன் தலையில் வச்சு பார்க்க கூடாது, இயேசுடைய பாதத்தில் வைத்து பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிறுவன் கொண்டு போய் 2 மீனையும் 5 அப்பத்தையும் இயேசுடைய பாதத்தில் வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியா நினைச்சாங்க, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துட்டாங்க, வச்சுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த சமரியா பெண் இயேசுவின் பாதத்தில் அவளை ஒப்படைச்சிட்டா, குடத்தை அங்க வைத்து விட்டாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த விபச்சார பெண்மணி என்ன செஞ்சா? இயேசுடைய பாதத்தில் வச்சுட்டா வாழ்க்கைய. ஹல்லேலூயா, லூக்கா சக்கை இறங்கி வந்து இயேசுடைய பாதத்தில் வாழ்க்கையை வச்சுட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிக்கோதேம் என்ற பண்டிதர் இரவு நேரத்தில் கடந்து வந்து இயேசுடைய பாதத்தில் தன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டாரு. உங்களை அதிகாரங்களையும், உங்களை பொருளாதாரங்களையும், உங்களை அழகு, ஆரோக்கிய, அந்தஸ்து எல்லாத்தையும் இயேசுவின் பாதத்தில் ஒப்படைச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இயேசுவின் பாதத்தில் வைக்க சொன்னா அதை அப்படி காட்டிட்டு இருக்கீங்க. வச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் உங்களுக்கு சேட்டை குசும்பெல்லாம் நிறைய ஆளுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. பிரைஸ் தி லார்ட். ஓ எல்லாம் சர்வத்தை இயேசுடைய பாதத்தில் வை. என்ன இது இப்படின்னு இருக்குது எங்க அம்மா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பாதத்தில் வச்சிடலாமா? நம்ம ஓனர் யாரு? நம்ம எஜமான் யாரு? இயேசுநாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை பிரச்சனை இயேசுவை ஒப்படைக்கணுமா வேண்டாமா? ஒப்படைக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இயேசுடைய பாதத்தில் ஒப்படைப்போம், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டுடைய கைவன்மைக்கு பணிந்தவங்களை தாழ்த்துங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய கைவன்மைக்கு பணிந்தவங்களை தாழ்த்துங்கள், பொறுமையோடு இருங்கள், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் தம்பி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை வேலைக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம்,
கப்பலுக்கு எழுதி போட்டு உட்கார்ந்துருப்பீங்க. ஏற்ற காலத்தில் ஒரு டென்ஷன் ஆகாது. நீ குடும்ப தலைவனை டென்ஷன் ஆகாத. ஹலோ, குடும்ப தலைவன் டென்ஷன் ஆகாத. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க. 3 நேரம் சாப்பாடு இருந்தால் போதும். எவன் கேடுகிட்டு போனாலும் சரி, ஆமாம், பிள்ளைங்க எப்படி போனாலும் சரி, அந்த அவங்க பெரியவங்க அவங்க சுகமாக தான் இருப்பாங்க. ஒரு தங்கச்சி சொல்லிச்சு, நான் எவ்வளோ சிரமப்பட்டுருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப ஹாயாக வாழ்ந்துட்டு இருக்கு பிரதர். என்னடி எப்படி இருக்குன்னு கூட கேட்க மாட்டேங்க அம்மா. அது காரியத்தை கரெக்டாக நடத்திட்டு போகுது. பார்த்தீங்களா எப்படி அம்மா பாருங்கள். இன்றைக்கி யாரோ நான் வர வழியில் சொன்னாங்க, அந்த ஆள் 1 கிலோ கறி வாங்கினா 800 கிராம் தின்றுவார் பிரதர். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வேணும்னே அவன்கிட்ட இல்லை பாருங்கள். சிலவங்க எல்லாம் அப்படி தான். பிரைஸ் தி லார்ட். எங்கே போனாலும் அவங்க காரியத்தை பார்த்துக்கிடுவாங்க. ஏசுனார் அப்படியா இல்லை? பிள்ளைகளே, அப்பா ஏதாவது இருக்கா, மீன் ஏதாவது இருக்கா, சாப்பிட்டீங்களா சாப்பிடலான்னு கேட்குறவர் நம்ம கடவுள். ஐயோ, என் ஜனங்கள் இவ்வளோ நேரம் பிரசங்கம் கேட்டாங்களே, வழியில் விழுந்துருவாங்களே அப்படின்னு மனதுருகிறாரு. உங்கள் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. ஒருத்தன் கையில் ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. நான் வாய் பேசிட்டே இருப்போம். ஆனால் கடவுள் கையில் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தும் கடவுள் கையில் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தேவையானதெல்லாம் யார் கையில் இருக்குது? அதான் நாகூர் அனிபாங்கிற ஒரு முஸ்லீம் சகோதரர் பாடி வச்சான். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லுவதில்லை. அவற்றை எல்லாம் இருக்கல, பிறவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் இருக்கிற ஒரு நல்ல பெரிய மால்ல போனா அங்க கூட சில பொருள் இருக்காது இல்லையா? ஆனா இயேசுட்ட எல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அகில உலகம் அவர் கையில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். வானமும் பூமியில் காண்கிற யாவும் அவர் கையில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் அவர் கையில் இருக்குது. அதனால அவருடைய கைவன்மைக்கு பணிந்து உங்களை தாழ்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பெரும் அகங்காரம், ஆணவம், பிடிவாதம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த அகந்து எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த புத்தி வேண்டாம். பிரியமானவர்களே, என் இயேசுடைய கரத்தில் நான் கீழே இருக்கிறேன். நம்முடைய தலைவர் யாரு? வேற யாரும் சொல்ல மாட்டேங்க. என்ன சொல்லிடாதீங்க. நம்ம உண்மையான லீடர் யாரு? ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உண்மையான தலைவர் யாரு? இயேசு. நம்ம ரட்சகர் யாரு? இயேசு. அப்ப அவர் கீழே நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கணும். பிரைஸ் தி லார்ட். கேரளாவில் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் நிக்குது. பஸ்ல நிறைய ஆளுங்க ஏறிட்டே இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கால் வைக்க இடமில்ல, உள்ளுக்கு வேர்த்து கொட்டுது. பஸ்ல ஃபுல்லா ஆள் இருக்காங்க. அங்கேருந்து ஒரு தாத்தாவுக்கு ஷொட்டிங் வருது, வேர்வை துளி வருது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. கண்டக்டர் சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. கண்டக்டர் பார்த்து கேட்டார், கண்டக்டர் வண்டி எடுங்க, ரொம்ப நேரம் ஆச்சுல்ல அப்படின்னு. கண்டக்டர் சொன்னார், ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு அப்படின்னு. தாத்தா ஜன்னல் வழியாக பார்த்தா 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் வந்து உள்ளுக்கு ஏறியும் வண்டி எடுக்கல. தாத்தா கேட்டார், 2 பேர் ஒன்றா, ஒரு ஆள்னா 2 பேர் வந்து ஏற்றாங்கயா வண்டி எடுக்குன்னு சொல்லி. கண்டக்டர் சொன்னால் இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியிருக்குன்னு சொல்லி. தாத்தா ஜன்னல் வழியாக பார்த்தா 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. 3 பேர் ஏறியும் வண்டி எடுக்கல. தாத்தா டென்ஷன் ஆனார், வண்டி எடுக்க சொல்லப்பா அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான் கண்டக்டர் சொன்னார், இன்னொருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி. உடனே தாத்தா சொன்ன, உங்கள் அப்பனா வரணும். அப்போ அவன் கண்டக்டர் சொன்னார், எங்கள் அப்பா வந்தாலே வண்டி எடுக்க முடியாதியா, டிரைவர் வந்தாலும் வண்டி எடுக்க முடியும். சரிதானே? இப்போ நிறைய வண்டிகள் டிரைவர் இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. நிறைய வண்டிக டிரைவர் ஓடிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 3 மாசத்துக்கு முன்னாடி எங்கள் சொந்தத்தில் ஒரு ஊரில் ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். வந்து நைட்டு தங்கினாரு. அங்கே அந்த வழியாக தான் மலேசியா ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. மலேசியாவுக்கு போனோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜாலக்குள்ளே ஏர்போர்ட்டு. குடும்பமாக வந்தாங்க. வரும்போதும் உங்களே ஐயா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அடுத்த மலேசியா சிங்கப்பூர்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு படகு போயிட்டுருக்கு கண் முன்னால். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு படகு போயிட்டுருக்குது. சரியா? அந்த படகுல ஆளே இல்லை. அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த பாசறையா கூப்பிட்றாங்க சொந்தக்காரர், நம்ம வாங்க மலேசியா சிங்கப்பூரில் ஈஸியாக கூட்டிகிட்டு போகலாம், நல்ல காணிக்கெல்லாம் கிடைக்கும்,
அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கார். நான் கண்ண முடிய பேசிகிட்டு இருக்கும் போதும் என் கண் முன்னால் ஒரு படகு போயிட்டுருக்கு. ஆளே இல்லாத ஒரு படகு போயிட்டுருக்கு. என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? எனக்கு அப்போ தெரியல, கொஞ்சம் பொறுத்தான் தெரிஞ்சது. அது ஏசு இல்லாத சபை, ஏசு இல்லாத படகு, அதில் நீ போகாத அப்படின்னு. நீ இப்போ ஏசு இருக்கிற படகுல தான்டா இருக்க அப்படின்னு சொல்கிறார். விலங்குல போல உங்களுக்கு வேணா அப்படி கல் மாதிரி உட்காந்துருக்கேன் விலங்குனா. நான் கத்தோலிக்க சபை ஏசு இருக்கிற சபையில் நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரிஞ்சுதா? படகுலாம் நல்லது தான், காசுலாம் கிடைக்கும், வெளிநாட்டுக்கெல்லாம் போனால். ஆனால் ஜீசஸ் இல்லைல்ல, ஏன் படகுக்குள்ளே ஏசு இருக்கார்ல, அதை போய் பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அவங்களை யாரையும் காயப்படுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ கேட்குற உங்கள் படகுல ஏசு இருக்காரா? வேற யாரும் இருக்காங்களா? ஏசு இருக்கிறார். ஏசு இருக்கிறார். நான் இந்த நாகர்கோவில் பக்கத்தில் ஜெபம் பண்ண போனேன். ரொம்ப சாப்பாட்டுக்கே இல்லாமல், வழி இல்லாமல், வேலை இல்லாமல், புறம்போக்கு இடத்துல இருந்தவங்களையும் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி ஒரு 5-6 வருஷம் கழிச்ச உடனே வேலையெல்லாம் கிடைச்சி நல்ல லெவலில் வாங்கிட்டு மாறிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் மார்த்தாண்டத்தில் போய் இறங்குன உடனே அந்த ஆளு கேட்டார். அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, பிரதர் நான் இப்போ ஒரு ஸ்கார்பியோ கார் வாங்கியிருக்கேன், நீங்கள் அதை வந்து ஜெபம் பண்ணணும் பிரதர். நான் சொன்னேன், சாமியாரை கூப்பிட்டு வந்துடுங்க. இல்லை நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். முதல்ல வறுமையாக இருந்தவன், உணவுக்கே வழி இல்லாமல் இருந்தவன், வேலை இல்லாமல் இருந்தவன், புறம்போக்கு இடத்துல இருந்தவனுக்கு இப்படி கோடீஸ்வரன் ஆகிட்டான். இப்போ என்ன வாங்கியிருக்காரு? ஸ்கார்பியோ கார் புதுசாக வாங்கியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அது ஜெபம் பண்ண போனோம். சரி, என்னை வந்து நீங்கள் மார்த்தாண்டத்துக்கு வாங்கண்ணே. காரோடு வந்தார். காரோடு வந்த உடனே நான் முன்னாடி சீட்டில் ஸ்கார்பியோவில் ஏறி உட்காந்துட்டு இவர் வண்டியை கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு, வண்டி மந்திரிக்க போயிருக்கோம், ஓரமாக விட்டுட்டு, பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பேங்க் வரைய போட்டோன்னு சொல்லி போனார். அப்போ இந்த கேர் போடுவாங்கள்ல, கேர் போடுற இடத்துல டவுல் போட்டிருந்தார். டவுலில் தூக்கி பார்த்தேன், அதில் 5-6 பாட்டில் வச்சுருக்காரு மதுபானம். காருக்குள்ளே ஏசி இருப்பார்னு பார்த்தா பாட்டிலாக இருக்குது பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க எஜமானா? பழைய ஏற்பாட்டில் ஆக்கான்கிற ஒருத்தன் வீட்டுக்குள்ளே தோண்டி பாபிலோனிய களவாண்டு வந்த சால்வையும் கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருளையும் மூடி வச்சுருந்தான். அவன் வீட்டுக்குள்ளே யார் இருந்தது? பிசாசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு எஜமான் யாரு? இயேசு. 33 வருஷம் 3 வருஷம் இருந்தா கூட யூதாசுக்கு இயேசு எஜமானாவே தெரியல. பிரைஸ் தி லார்ட். மீட்பராகவே அவனுக்கு தெரியல. அவர் அன்பு செய்யறதே அவனுக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அவனுக்காக வேண்டி பரிதபிச்சு அழுதாரு, அதுவும் அவனுக்கு தெரியல. காட்டி கொடுத்தான். சரியா? பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எல்லா வல்லமையும் நிரம்பினவர். பிரைஸ் தி லார்ட். எல்லா அறிவு ஞானம் நிறைந்தவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்படைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் மனதுருகிற தேவன். அவர் கையை நீட்டி தொட்டுட்டாருன்னா அவ்வளோ சுகமாயிரும். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், தண்ணி ரசமா மாறிடும். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சொன்னா போதும், எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. சமீபத்தில் எனக்கு நடந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்ல போறேன். சொல்லி ஆராதனைக்கு போக போறேன். சொல்லட்டா? அற்புதம்னா தான் அப்படியே நம்ம பார்ப்போம். இல்லைன்னா இயேசு அற்புதத்துக்கு மாத்திரமா கடவுள்? அற்புதம் நடக்கும், நடக்காமல் இருக்கட்டும். நடந்தால் நடக்காட்டல இயேசு நமக்கு அப்பா. பிரைஸ் தி லார்ட். நீங்க எதை பத்தியும் டென்ஷன் அடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அப்போ சொல்லி முடிக்கிறேன். அப்போ அதை வந்து ஒரு ஏஜென்ட்டை போனோம் விசாவுக்கு. அது 2026 வரைய அட்மிஷன் கிடையாதுட்டாங்க எம்பசியில், சென்னையில். பிறகு மறுபடியும் அவங்க கூப்பிட்டாங்க, வேற எங்கேயா ட்ரை பண்ண பிரதர்னாங்க. அப்படி ட்ரை பண்ணி 6 மாதத்துக்கு பிறகு சென்னையில் கிடைக்கல. பிறகு பாம்பேக்கு போனேன். அது பிறகு போன வாரம் டெல்லிக்கு போனேன். பிரைஸ் தி லார்ட். இந்த அந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போகிறதுனா ரொம்ப கஷ்டம். சாதாரண ஆளுக்கு போக முடியாது. சரியா? பெரிய 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 ஆளுக்கு போனால் கூட அவன் கரெக்டாக இல்லைன்னா அனுப்பிடுவான், பாஸ்போர்ட்டை திருப்பி அனுப்பிடுவாங்க. நான் போன 4 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் அந்த எம்பசியில் போய் நிற்கிறேன். காலையில் 6:30 போயிடுச்சு. ஒரு 500 பேர் இருப்பாங்க. நிறைய டாக்குமெண்ட்லாம் கையில் வச்சு நிற்கிறான். சுற்றி போலீஸு, மிலிட்ரி எல்லாமே இருக்குது. உள்ளுக்கு ஒரு கூட போகாது இந்த கேம்பஸுக்குள்ளே.
இது மாதிரி 10 இடத்துல என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு ஒரே பயமாக போச்சு, நமக்கு எங்கே விசா கிடைக்க போகுது, நம்ம அவ்வளோதான் அவுட்டு. பெரிய பெரிய ஆள்லாம் போய் பேசிட்டு அவுட் ஆகி போய்கிட்டே இருக்கானுங்க. பாஸ்போர்ட்டை கொடுத்து திருப்பி அனுப்பிடுறான். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே அந்த கவுண்டரில் போய் அந்த ஆஃபீஸரோட நீங்கள் தான் இருக்கணும், அது நீங்கள் இருக்கிறத நான் பார்க்கணும். இன்றைக்கி என் கூட இருக்கிறத நீங்கள் பார்க்கணும், இன்றைக்கி நீங்கள் என்னோட இருக்கிறத பார்க்கணும். இது சாட்சி சொல்லாமல் போக முடியாது. அப்புறம் மாதா மாட்ட சொன்னேன், மாதாவே நீங்களும் அங்கே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். போனால் கை காலெலாம் விட அடிக்குது. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் பண்ணி அங்கே வரிசை நிற்கிறோம், நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க வெள்ளைக்காரங்கெல்லாம். நான் ஒரு கவுண்டருக்கு போனேன். அங்கே போனால் ஒரு மேடம் இருந்தாங்க. குட் மார்னிங் மேடம்னே. என்ன மேட்டர்னு சொன்னாங்க. எனக்கு சரியாக இங்கிலீஷ் வராது, லேசாக அறகுறையாக தான் வரும்னே. அவங்க டோன்ட் வரி கவலைப்படாதுன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு இருக்காங்க. 3 நிமிஷத்தில் என்ன பார்த்தாங்க, ஒரு சீல் அடித்தாங்க, பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சு ஓகே யூ கேன் கோ அப்படின்ட்டாங்க. நான் இன்றைக்கி இங்கே வரும்போது என் வீட்டில் பாஸ்போர்ட் கிடச்சிருந்தேன். மெல்டன்ட்ட காட்டினேன் பாருங்க, 10 வருஷத்துக்கு அடித்து கொடுத்துருக்காங்க. நான் 2 வாரத்துக்கு தான் கேட்டோம். நாங்கள் நிறைய சாமியார்களுக்கு கிடைக்கல, நிறைய டாக்டர்களுக்கு கிடைக்கல, நிறைய படித்தவங்களாம் கிடைக்கல. நம்ம அறகுறையாக படித்து நமக்கு 10 வருஷத்துக்கு அமெரிக்கா போகிறதுக்கு விசாவை கடவுள் எனக்கு அடித்து கொடுத்துருக்காரு. ஒரு ஆச்சரியமான காரியம்னு சொன்னாங்க. ஆச்சரியமான காரியம், சீக்கிரம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி இருக்கும்போது நான் நினச்சேன், இந்த அமெரிக்கா போகிறதுக்கே இவ்வளவு நிபந்தனைகள் இருந்தால் அந்த மோட்சத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம போகணுமே. என்ன இப்படி தலையாட்டுக்கு புரிஞ்சுதா ஏன் சொன்னேன்னு? அந்த மோட்சத்துக்கு போனோம்னா நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்குது சொல்லுங்க சொல்லுங்க. வாங்கணுமா இல்லையா? வயசான காலத்தில் சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வயசான அதுபோல் நீங்களும் தான் நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த தியானங்கள்லாம். வெறும் அற்புதங்கள் மாத்திரம் போதுமா? இயேசுநாதர் லாசரை உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? உலகத்திலே லாசருக்கு தான் 2 கலரை உள்ள ஒரு மனுஷன் யாரும் கேட்டால் லாசர் தான். அவன் உயிரோடு எழுப்பினார். மறுபடியும் உயிரோடு இருந்தானா? கொஞ்ச நாள் வாழ்ந்து ஊழியமெல்லாம் செஞ்சு மறுபடியும் செத்து போயிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இப்ப லாசர் எங்க இருக்காரு? மோட்சத்தில் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த உலகம் நிலையானதல்ல. ஆனால் இருக்கிற வரை கடவுளோடு இருந்து கடைசி காலத்தில் இந்த வாழ்க்கையை பரிசுத்தமாக முடிச்சு அந்த தெய்வலோகம் நம்ம போனோம். அதுக்கு ஆயத்தமாக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்திருப்போம். மனதுருகும் தெய்வமே ஏசையா என்ற இந்த பாடலை பாடுவோம். நிமிஷம் எல்லாரும் எழுந்திருப்போம். நம்முடைய ஆண்டவர் மனதுருகிற கடவுள். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தின் கடவுள். ஆயினில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரிவதைக் கண்டு கூட்டத்தில் இறங்கி பரிவு கொண்டார், மனதுருகினார், தொட்டார், சுகப்படுத்தினார். இன்று அவர் நம்மை தொட்டு சுகப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். டக்குன்னு எந்திரிங்க, படபடணும். பிரைஸ் தி லார்ட். என்ன மாமியார் வீட்டுக்கு போறது மாதிரி தான் நிறைய பேர். எழுந்திருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. கைகளை வச்சு மனதுருகும் இயேசுவே, மனதுருகும் தெய்வமே, இந்த கூட்டத்தில் இறங்கும். இந்த கூட்டத்தில் இறங்கும். இரக்கத்தின் ஊற்று, இறங்கும் ஆண்டவரே. கருணையின் ஊற்று, இறங்கும் ஆண்டவரே. பாசத்தின் ஊற்று, இறங்கும் ஆண்டவரே. இயேசுவே, அனைத்து ஆறுதலின் ஊற்றாகிய கர்த்தாவே இறங்கும் அப்பா. இந்த ஜனத்தின் மீது இறங்கும் ஆண்டவரே. எல்லா நோயாளிகளை தொடும் ஆண்டவரே. பின்பகுதியில் நடக்க முடியாத பிள்ளைகளின் தொடும் ஆண்டவரே. கை கால்கள் வலிகளை தொடும் ஆண்டவரே. மனபாரங்களை தொடும் ஆண்டவரே. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடும் ஆண்டவரே. கடன் தொல்லைகளை தொடும் ஆண்டவரே. தொழில் ஏமாற்றங்களை தொடும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளை தொடும் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்களை தொடும் ஆண்டவரே. கஷ்டப்படுறவங்களை தொடும் ஆண்டவரே. அழக்கூட முடியாம கண்ணீரோடு வந்திருக்கிற மக்களை தொடும் ஆண்டவரே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனமாற துதிப்பேன், சோத்தரிப்பேன்.